பாகிஸ்தானில் வந்து 5 மெயினான ப்ராவின்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் ஸ்டேட் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அங்கே வந்து ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க. ப்ராவின்ஸ் அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத். இஸ்லாமாபாத் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பஞ்சாபோட ப்ராவின்ஸ்குள்ளே தான் இஸ்லாமாபாத் லொக்கேட் ஆயிருக்கு. அது ஒரு சிட்டி. அதே மாதிரி அது வந்து பாகிஸ்தானோட தலைநகரம். அங்கே வந்து எல்லாரும் அங்கே இருக்கவங்களுக்கு தாய்மொழி பஞ்சாபி. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது ப்ராவின்ஸ் வந்து பஞ்சாப் ப்ராவின்ஸ். இது ரொம்ப முக்கியமான ப்ராவின்ஸ், மோஸ்ட் பாப்புலேட்டடான ப்ராவின்ஸ் இதுதான். இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தாய்மொழி பார்த்தீங்கன்னா பஞ்சாபி தான். அங்கே யாருக்கும் உருது வந்து தாய்மொழி கிடையாது. 3வதாக இருக்க ப்ராவின்ஸ் பார்த்தீங்கன்னா சிந்தும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லோரும் பேசக்கூடிய மொழி வந்து சிந்தி. அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவே ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராவின்ஸ். அடுத்து 4வதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தான் பார்த்தீங்கன்னா பலூச் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை பேசக்கூடியவங்க. ஈரான் கூட பார்டரில் இருக்க ஒரு ப்ராவின்ஸ். அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து பாகிஸ்தானியர்கள் கிடையாது, எங்களுக்குன்னு தனியான ஒரு கலாச்சாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பலூச்சிஸ்தான் மாதிரியே இன்னொரு ப்ராவின்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்குது. அது வந்து சிஸ்தான்னு சொல்லுவாங்க. இந்த பலூஜும் சிஸ்தானும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் பீப்புள், சேம் லாங்குவேஜ் சொல்லலாம். அடுத்து 5வதாக பார்த்தீங்கன்னா கைபர் பக்தூனில் பார்த்தீங்கன்னா பஸ்தூன் மொழி பேசக்கூடிய மக்கள். அவங்களும் வந்து தாங்கள் வந்து பாகிஸ்தானியர்கள் கிடையாது, நாங்கள் வந்து ஆப்கானியர்கள், பஸ்தூன்ஸ், நாங்கள் வந்து ஆப்கான் கூட இணையிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க மக்கள். இது வந்து 5 பாகிஸ்தானோட மெயின் ப்ராவின்ஸ். அடுத்து வந்து இன்னொரு ப்ராவின்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா POK, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். அது வந்து கில்ஜிஸ் பல்கிஸ்தான் சொல்லுவாங்க. அங்கே இருக்கவங்களுக்கு வந்து காஷ்மீரி வந்து தாய்மொழி. அதனால எந்த ஒரு பாகிஸ்தானியும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து உருது வந்து தாய்மொழி கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் பார்ட்டிஷன் அப்போ இந்த டெல்லி, ஆக்ரா, அந்த UP இங்கேருந்து அங்கே போய் செட்டில் ஆனவங்களோட தாய்மொழி மட்டும்தான் உருது. அதோட இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட முதல் பிரைம் மினிஸ்டர், அந்த நாட்டோட ஃபாதர்னு சொல்லக்கூடிய முகமது அலி ஜின்னாவுக்கே பார்த்தீங்கன்னா தாய்மொழி உருது கிடையாது. அவர் ஒரு குஜராத்தி. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். அவங்களோட லாங்குவா ஃப்ரெங்கா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான மொழி வேணுங்கிறதுக்காக வந்து அவங்க உருதை வந்து நாட்டோட தேசிய மொழியாக்குனாங்க.